இதுதான் சாப்பாடு சாப்பிட போகிறோம். என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது, அப்புறம் ஸ்ரீ பொன்னாம்பல வாணேஸ்வர தேவஸ்தானம். இது பார்த்தீங்களா, கைலாசத்தில் சிவபெருமானும் பார்வதியும் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு அமைப்புள்ள இதை கட்டியிருக்காங்க. பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இது இன்னொரு கோயில். இதுதான் அந்த ஈஸ்டர் தாக்கல் நடந்த சர்ச். பார்க்குற இடமெல்லாம் பூத்தொட்டாக தான் இருக்கும். ரொம்ப கலையாக இருக்கும் இந்த ஏரியாவுக்கு வந்தாவே. இது அருள்மிகு ஸ்ரீ லங்கமா அந்த ஜான்சனுக்கு பேர் தான் அந்த ரவுந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரவுந்த போர்டுக்கு ஒரு நல்ல பேர்னு வச்சுருக்காங்க. என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்கன்னா அந்த இயனிக்கில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது விநாயகர் கோயில். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொழும்பில் தான் இருக்கேன். கொழும்பில் இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டியாவத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருந்து கொச்சிக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் போக போகிறோம். அதாவது இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கொச்சிக்கடையை தான் ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறோம். கொச்சிக்கடையில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் போயிட்டு பார்க்க போகிறோம். அதாவது சின்ன பார்க்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, ஃபேமஸான இடங்களும் இருக்குது அங்கே. ஸோ அங்கே போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவுமே இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சூப்பரான ஒரு வீடியோவை நான் இன்றைக்கி தரேன். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிறோடைய டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இங்கேருந்து இப்போது நடந்து தான் போக போகிறோம். அதாவது நான் இங்கே நான் இருக்க இடம் ராஜகிரியாக உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ராஜகிரியிலேருந்து இப்போது பஸ்ஸில் தான் வந்தேன். ஏதோ இந்த ரோட்டில் தான் வந்தேன். 176 அப்படின்னு சொல்லக்கூடிய பஸ் வந்தால் பஸ் ஒன்று வருது பார்த்தீங்களா. அது எட்டியாவத்தை தெய்வல பஸ். ஓகே, பஸ் பேர் தெரியல. எட்டியாவத்தை தெய்வல பஸ்ஸில் தான் இன்றைக்கி எட்டியாவத்தை ஜங்ஷன் இறங்கினேன். இந்த பஸ் அப்படியே இங்கனைக்கே திருப்பிட்டு அப்படியே அந்த பக்கம் மறுபடியும் போயிடும். தெய்வல பக்கம் போகும். ஓகே, ஆபர்னு சொல்கிறது துறைமுகம் அப்படின்னு அர்த்தம். போலீஸ் நிலையம் கரையோரம். போய் பார்ப்போம். கொச்சிக்கடைன்னு சொல்கிறது தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய பெரிய கோயில்கள்லாம் இங்கே தான் இருக்குது. கோயில், சர்ச் எல்லாமே இங்கே இருக்குது. நடந்து தான் போய்கிட்டு இருக்கேன். அதாவது இங்கே ஃபேமஸான சர்ச்சு ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது சர்ச்சு என்னன்னு பார்த்தா ஈஸ்டர் 21 பாம் பிளாஸ்டர் நடந்துச்சு. அந்த சர்ச் இங்கே தான் இருக்குது கொச்சிக்கடையில். இப்போ நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் அந்த சர்ச் எப்படி இருக்குன்ட்டு. அது இல்லாமல் ஒரு பெரிய சிவன் கோயில் ஒன்று கூட இருக்குது. மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயில். ஃபுல்லாமே கல்லுலேயே கட்டியிருக்கும் கோயில். அந்த கோயிலும் இங்கே தான் இருக்குது. போய் பார்ப்போம். அதோ இருக்குது ஈஸ்டர் 21 பாம் பிளாஸ்டர் நடந்த சர்ச். இல்லாமல் இதுதான் மிகவும் பழமையான இந்த சிவன் கோயில்னு சொன்னேன். இந்த கோயில் ஸ்ரீ பொன்னாம்பல வாணேஸ்வர தேவஸ்தானம் சரிங்களா. இந்த கோயிலும் கொச்சிக்கடையில் தான் இருக்குது. கோயில் உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாமான்னு தெரியலை. ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம். பொன்னாம்பல வாணேஸ்வர் இதுதான் அந்த கோயில். உள்ளுக்கு போய் வீடியோ எடுத்து போடுற மாதிரி தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு உள்ளுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். உள்ளாமே ஏதோ பழமை வாய்ந்த அந்த கல்லாலே கட்டியிருக்காங்க. நான் போயிருக்கேன் கோயில் உள்ளுக்கு ஒரு வாட்டி. சிவன் ராத்திரினும் பயங்கர விசேஷமாக இருக்கும். இது பார்த்தீங்களா, கைலாசத்தில் சிவபெருமானும் பார்வதியும் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு அமைப்புள்ள இதை கட்டியிருக்காங்க. பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அது இன்னும் ஒரு வடிவமைப்பு. பொன்னாம்பல வாணேஸ்வரத்துக்கு பக்கத்திலே இன்னொரு கோயிலும் இருக்குது. இன்னொரு கோயில். கோயில் பேருனா தெரியல. வீடியோ எடுத்தாக்க பேச்சு தான் வாங்கணும். வீடியோ எடுக்காமல் அப்படியே போயிடும். அது இல்லாமல் இந்த ஏரியாக்கள் தான் பூக்கடைக்கு ஃபேமஸான ஒரு ஏரியான்னு கூட சொல்லணும். அது நிறைய பூக்கடைகள்லாம் இருக்குது.
ஏன்னா பக்கத்துலேயே 4-5 கோயில்கள் இருக்குது, அது இல்லாமல் சேர்ச் இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே பூ மாலை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் நிறைய பூத்தட்டு காணக்கூடியதாக இருக்கும். போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பூக்கடை இருக்குது. இதுதான் அந்த ஈஸ்டர் தாக்குதல் நடந்த சேர்ச். ஆனால் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நினைவுகள் தான் அதெல்லாம். எத்தனை மக்கள் இறந்தாங்க ஏன்னா பயங்கர மக்கள் இறந்தாங்க இதுலாம். இந்த சேர்ச்சில் தான் ஈஸ்டர் தாக்குதல் நடந்துச்சு. இதில் மட்டும் இல்லை, இலங்கையில் கிட்டத்தட்ட 14-15 இடங்களுக்கு மேலே தாக்குதல் நடந்துச்சு. நான் இப்போது சின்னாலாக வந்திருக்கேன். எனக்கு ஒரு 14 வயசு இருந்திருக்கும். அந்த டைமில் தான் இது நடந்துச்சு. சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே, அந்த பக்கம் போய் பார்ப்போம். ரோட்டை ப்ரெஸ் பண்ணி அங்கிட்டு போகணும். இங்கே கோட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆபர் இன்னும் இதெல்லாம் ஆபர் தான், ஆபர் ஏரியா தான். துறைமுகங்கிறது தமிழ் வார்த்தை. துறைமுகத்துள்ளுக்கு ஒரு வாட்டி போகணும்னு ஆசை. போக முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். துறைமுகத்துள்ளுக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு விளாக் ஒன்று எடுக்கணுன்ட்டு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம் போக முடியுமா என்னான்ட்டு. பார்க்குற இடமெல்லாம் பூத்தட்டாக தான் இருக்கும். ரொம்ப கலையாக இருக்கும் இந்த ஏரியாவுக்கு வந்தாவே. இந்த கொச்சிக்கடை பக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த வேலையை செய்ய வந்தேன். ஸோ விளாக் ஒன்று எடுப்போம், சும்மா நார்மலாக ஒரு விளாக் ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தேன். மறுபடியும் சேர்ச் பக்கமே வந்துட்டேன். போய்ட்டு பனிய ஒரு ரோடு ஒன்று இருக்குது, இந்த ரோட்டில் போய் பார்ப்போம். சரியான மாதிரி பசி வந்துடுச்சு. ஸோ போய்ட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும்னு சொல்லி தான் யோசிக்கிறேன். பார்ப்போம் நல்ல ஹோட்டலுங்க எது இருக்கான்ட்டு. ஹோட்டல் எது இருந்தால் இன்றைக்கி ஒரு ஃபுட் ரிவ்யூ ஒன்று பார்ப்பீங்க. சாப்பிட்டா நல்லோன்னு யோசிக்குது, பார்ப்போம். இந்த பக்கமும் நிறைய பூ கடைங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹோட்டல் ஒன்றும் இல்லையே. ஹோட்டல் ஒன்று இருந்தால் நல்லா அப்பா காணோம். ஹோட்டல் தான் சாப்பிட்றதுக்கு. அங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, பார்ப்போம். ஹோட்டல் ஒன்று குடிச்சிட்டேன். ஸோ மீன் சாப்பாடு ஒன்று கேட்டிருக்கேன். பெரும்பாலும் ரைஸ் அது இதுன்னு சாப்பிட மாட்டேன் நான். நார்மலாக ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடுவேன். ஓகே, ஹோட்டலில் தான் இருக்கேன். சரியான பசி வந்துடுச்சு. சரி சாப்பிட்டு போவோம் உட்காந்துச்சு. இதுதான் சாப்பாடு சாப்பிட போகிறோம். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது, அப்புறம் லீக்ஸ் கறி இருக்குது, வட்டக்காய் இருக்குது, பப்படம் இருக்குது, கொச்சிக்காய் இருக்குது, பருப்பு இருக்குது. சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரைஸ் எல்லாம் ஓவர் அஜினமோட்டோ அது இதுன்னு இருக்கும். சாப்பிட்றது கொஞ்சம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. ரைஸ் அண்ட் கறினா ஓகே, சாப்பிடணும். சாப்பிடுவாப்பா எப்படி இருக்குன்னு. ஆம்ப்லெட் ஒன்று சொன்னேன், இன்னும் காணும். ஆம்ப்லெட் வரணும். ஆம்ப்லெட் ஒன்று கேட்டேன், ஆம்ப்லெட் வரக்கு சாப்பிடும்.
வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. மீனை பொரிச்சு கறி வச்சுருக்காங்க. ஓகே, ஆம்லெட் வந்துருச்சு. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. ஆம்லெட் சாப்பிட்டு பார்ப்போம். ஆம்லெட் வேறு லெவல். ஆம்லெட் சூப்பராக இருக்குது. ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டேன். பில்லு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 ஆம்லெட் ஒன்றும் மீன் சாப்பாடு ஒன்றும் கறி அண்ட் ரைஸ் சாப்பிட்டு 400 பில். பிரச்சனை இல்லை, அந்த விலை நீ ஓகே தான். இப்போது எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொச்சி கடையில் தான் இருக்கேன். கொச்சி கடையிலேருந்து இப்போ உள்ளுக்கு அப்படியே சுற்றி பார்த்துக்கிருக்கேன் என்ன பார்க்குறதுக்கு இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நிறைய பேர் யோசிப்பீங்க ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் கொச்சி கடை வந்திருக்குன்ட்டு. அதான் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொச்சி கடையில் இருந்தார். அவரை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்த வாக்கில் இந்த ஏரியா அப்படியே கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரோம், சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே மறுபடியும் போகலாம். பிரச்சனை இல்லை, அந்த வேலை நீ ஓகே தான். சாப்பாடு 400 நீ சாதாரண விலைன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அது பெரிய விலை தான். நானும் ஒரு நேரத்துக்கு 400 ஒரு நாளைக்கு 3 நேரமே கடையிலே சாப்பிட்டா சரி போலையே. இங்கே சின்ன சேர்ச்சி ஒன்று இருக்குது. இப்படி இந்த பக்கம் போகும், எங்கே பார்த்தாலும் கோயில் இருக்கும் இந்த ஏரியாவில். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோயிலுக்கு மேலே இருக்குது. இது ஒரு கோயில், இது அருள்மிகு ஸ்ரீ லங்கமகாளி அம்மன் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சிருக்கு. எழுத்து ஒழுங்காக தெரியுது இல்லாத திக்கி திக்கி வாசிக்கிறேன். இது மெயின் ரோடுக்கே விழுகுது. இப்போ அப்படியே மெயின் ரோடுக்கு வந்து இங்கனைக்கில் ஒரு ஏசுநாதர் இருக்கார். அந்த ஜான்சனுக்கு பேர் தான் அந்த ரவுந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரவுந்த போர்டுக்கு ஒரு நல்ல பேர்னு வச்சுருக்காங்க. என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா வரக்கா வெட்டுற இடம். வரக்கான்னு சொன்னால் என்னன்னா பலாப்பழத்துக்கு தான் வரக்கான்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். அந்த இடத்துல தான் அந்த பாருங்கள் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த இடத்துல தான் வரக்கா வெட்டுவாங்க. அதாவது பலாப்பழம் இன்றைக்கி மெயின். இன்றைக்கி பலாப்பழம் விற்பாங்க. டெய்லி இருந்த வாக்குலையும் இருக்கும், டெய்லியும் இருக்கும் பலாப்பழம். அதனால் அந்த இடத்துக்கு பேரே பலாப்பழம் வெட்டும் இடம் அப்படிங்கிற மாதிரியே சிங்களத்தில் வரக்கா வெட்டுற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த பார்த்தீங்கன்னா அந்த இங்கனிக்கில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது விநாயகர் கோயில். இந்த ஏரியாவில் ஒரு கோயில் ஒன்று இருக்குதோ வரக்கா வெட்டுற இடத்துல. இதுதான் செட்டியார் தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு தான் அது. ஓகே, அந்த ரோடுக்கு போய் பார்ப்போம். இதெல்லாம் செட்டியார் தெரு. உள்ளுக்கு போவோம். கிட்டத்தட்ட இது உள்ளுக்கு ஒரு 2-3 கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதான் முதலாவது கோயில் ஓம் சக்தி. இது முருகன் கோயில். கோயில் மூடி இருக்குது. ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோயில். இது இந்த ஓம் சக்தின்றது இது முருகன் கோயில் தான் நினைக்கிறேன். முருகன் கோயில் தானே. இது ஒரு கோயில். இந்த பக்கத்தில் ஃபுல்லாமே சைவ ஹோட்டல்களும் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டியார் தெரு பக்கம் தான் வந்திருக்கும். சைவ ஹோட்டல்கள் தான் இங்கே மெயினாக இருக்குது. ஹோட்டல் ஃபுட் சிட்டி இப்படி இருக்குது. மெயினாக சைவ ஹோட்டல் இருக்குது. கோயில் ஏரியா தான் இது ஃபுல்லாக. அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு போனால் அந்த ஜங்ஷனில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கிட்ட ஒரு கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோயில் இருக்குது. எப்படி சரி ஃபேமஸான ஒரு ஏரியா. இங்கே வந்தால் கோயில்களுக்கு பஞ்சமே இல்லை. பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அது மாதிரி இது கோயிலாக இது ஸ்ரீமான் தியான நிலையமா? அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். தூரம் வந்து பார்த்தா தான் போர்டு தெரியும். கல்யாண முருகன் மஹால். கல்யாண ஹால் ஒன்று போல். வெட்டிங் ஹால்னு தான் நினைக்கிறேன். வெட்டிங் ஹால் தான். எஸ் வெட்டிங் ஹால்.
ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த பக்கமாக அப்படியே ஒரு சின்ன வேலை விஷயமாக வந்தேன். ஸோ ஓகே, இது ஒரு வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவை எடுத்து போட்டேன். சின்ன வீடியோவாக தான் இருக்கும். முடிஞ்சவருக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. ஓகே ஸ்குவாட், பாய்.